வணக்கம். ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, கலைஞர் கருணாநிதியினுடைய 6வது ஆண்டு நினைவு நாள். அதனால் அவர் ஆற்றிய பணிகளை பற்றிய ஒரு தலைப்பு என்னென்னா, நவீன தமிழ்நாட்டின் திராவிட சிற்பி கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிறது தான். அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இதில் என்ன மிகவும் சிறப்பான ஒரு விஷயம்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக 5 முறை இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய 1969 அதாவது அண்ணாவினுடைய இறப்புக்கு பிறகு இவர் இறந்த 2018 வரலையும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 10 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஏறக்குறைய அந்த திமுகவினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். உலகத்தில் வேறு எந்த தலைவருமே ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்ததே இல்லை. அதேமாதிரி 5 முறை முதல்வருங்கிறது விட்டு விட்டு இருந்தால் கூட அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ மக்கள் அவருக்கு இந்த பல ஆண்டு சேவையினுடைய விளைவாக அவரை தமிழின தலைவர் என்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்றும் கலைஞர் அப்படின்னு சொல்லி அன்பால் அழைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மட்டுமில்லை, உலகத் தமிழர்கள் எல்லாருமே இந்த பட்டங்களோடு அவரை அழைக்கிறாங்க. அரசியல், அதாவது ஓட்டு அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளாக 1949 67 வரலையும் இருந்திருக்கிறாங்க. முன்னாடியே எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு கலைஞர் அவர்கள் ஏறக்குறைய 5 தடவை முதல்வராக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்னா, திரைப்படங்கள் வாயிலாக ஒரு வசனகர்த்தா என்கிற முறையிலேயே அவர் திராவிட கொள்கைகளை பெரியார் மற்றும் அண்ணாவோடு சேர்ந்து பரப்பினாருங்கிறத பார்க்குறோம். நாடகங்களுக்கு எழுதினார், திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதினார், அதே மாதிரி மேடை பேச்சு, இது எல்லாத்துலேயுமே இந்த ஓட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திராவிட கருத்தியல்களையும் குறிப்பாக பகுத்தறிவு கொள்கை, சுயமரியாதை, இந்த மாதிரியான விஷயங்களில் தொடர்ந்து அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சாரங்களுடைய நீட்டிப்பாக தேர்தல் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கெடுத்தது. அதுக்கப்புறம் தான் இவர் இந்த 5 முறை முதல்வராகவும் 50 ஆண்டு கட்சி தலைவராக இருந்திருக்காருன்னு பார்க்குறோம். இவருடைய இந்த குணாதிசயங்களில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அரசியலில் ஃபெடரலிசம், அதாவது கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறத, ரொம்ப மாநிலங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் வேணும், மாநிலங்கள் தங்களை சுய நிர்ணயம் பண்ணிக்கிறதுக்கான அதிகாரம் வேணுங்கிறதுல தொடர்ந்து அவர் போராடினாருங்கிறத பார்க்குறோம். அதனால தான் அவருடைய அந்த ஒரு முழக்கம் முக்கியமான முழக்கமாக பார்க்கப்படுகிறது. ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறத இந்த ஃபெடரலிசத்தை பற்றி தான் அவர் கவலை கொண்டிருந்தாருங்கிற பார்க்குறோம். அதேமாதிரி கட்சி அளவில் அவர் ஒரு சுயமரியாதைக்காரராக இருந்தார், நாத்திகவாதியாக இருந்தார். தொடர்ந்து அவர் நாத்திகவாதியாக தான் இருந்தாருங்கிறத பார்க்குறோம். நாத்திகவாதியாக இருந்தாலும் இந்து கோயில்கள் புனரமைக்கிறது, அதுக்கு உள்ள பணிகளை அவருடைய அமைச்சரவையில் தொடர்ந்து தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் கோயிலுக்கு எங்கேயும் போக மாட்டாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதுக்காக அவர் இந்து மதத்தை அதனுடைய பணிகளை தொய்வு ஏற்பட விட்டதே இல்லை. அதேமாதிரி வெளியுறவு கொள்கையிலையும் பார்த்திங்கன்னா, இலங்கை தமிழர் பிரச்சனையில் அவர் ஒன்றிணைந்த இலங்கையின் கீழ் தமிழ் மக்களுக்குமான அந்த இதே இங்கே எப்படி ஃபெடரலிசத்தில் எந்த அளவு உரிமைகள் கிடைக்கிதோ அந்த அளவு உரிமை கிடைச்சா கூட போதுங்கிறது தான் அவர் போராடினார். இந்த போராட்ட குழுக்களுக்கிடையே ஒற்றுமை இல்லைங்கிறத அவர் சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தார். இருந்தாலும் அவர் விடுதலை புலிகளையுமே வெறுக்கலை, அவங்களுடைய சில விஷயங்களை அவர் அப்ரிஷியேட் பண்ணார். ஆனால் சகோதரத்துவத்தை அவர் வெறுத்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய இலங்கை சார்ந்த இந்த கொள்கையை இலங்கை அரசாங்கமே அப்ரிஷியேட் பண்ணிச்சு. அங்கே உள்ள சிங்கள லீடர்களும் தமிழ் லீடர்களும் கலைஞரை ஒரு முக்கியமான ஒரு ஆலோசகராக தான் கொண்டிருந்தாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ உள்ள இந்த இலங்கை ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகிற சில கட்சிகள் பார்த்திங்கன்னா, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியெல்லாம் அவர் என்னமோ
இலங்கை தமிழர்களுக்கு விரோதியாக இருந்தார், அவங்களுக்கு எதிராக செயல்பட்டார், அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த கதைக்கு எந்த ஆதாரமும் எங்கேயுமே இல்லைங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். மறுபடியும் இப்போ தமிழக அரசியலில் வரும்போது அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எண்ணிக்கையில் அடங்கான திட்டங்கள். அதை ஒன்றுமே நம்ம லிஸ்ட்டு போட்டோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு போகும் இந்த காணொளி. இதனுடைய காணொலியுடைய நேரம் வந்து சுருக்கமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காரு. குறிப்பாக வந்து இந்த போக்குவரத்து இருக்குது இல்லைங்களா, இப்போ உள்ள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதை வந்து மாநில அரசாங்கமே எடுத்து நடத்துறதுக்கு அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். அதாவது ப்ரைவேட் ஹேண்ட்ஸில் தான் இருந்துச்சு டிரான்ஸ்போர்ட்டு. அது வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உண்டாக்கி தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்கும் மூலை முடுக்குக்கெல்லாம் வந்து போக்குவரத்து போனதால் மக்களுடைய மொபிலிட்டி, அதாவது கிராமத்துலேருந்து டவுனுக்கு மக்கள் வேலைக்கு அதுக்காக வர்றதுக்கும் அதன் மூலம் அவர்களுடைய பொருளாதார மேம்பாடு அடையணுங்கிறதுக்காகவும் பண்ணாருங்கிறத பார்க்குறோம். அப்புறம் தொழில்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவருடைய இந்த சிப்காட்டெல்லாம் வந்து அவர் தான் அமைச்சார் ஃபஸ்ட்டு. இந்த சிப்காட்டுகள் மூலமாக தொழில்துறை அந்தந்த ஏரியாவிலையும் பரவி இருக்கிறதுக்கு டீசென்ட்ரலைஸ்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு பேர். சிப்காட் மூலமாக ஒரு மாவட்டத்திலையுமே வந்து அங்கேயே தொழில்துறை இருக்கிறது மூலம் நகரத்துக்கு மக்கள் வர்றதை வந்து அந்த இதை தவிர்த்தார். தொழில்துறையிலையும் அதேமாதிரி மருத்துவ கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறத அவர் என்ஷூர் பண்ணிக்கிட்டார். அதனால தான் இன்றைக்கி வந்து ஆரம்ப சுகாதார மையங்கள் வந்து தமிழ்நாட்டில் சின்ன கிராமங்களில் கூட இருக்குது. இந்தியாவுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, இந்திய மாநிலங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அவர் கொண்டு வந்துட்டாருங்கிற பார்க்குறோம். அதேமாதிரி காமராஜர் கொண்டு வந்த அந்த ஆரம்ப கல்வி அவர் ஆரம்பித்து வச்சதை இவர் வந்து ரொம்ப அதிகப்படுத்தினாருங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக வந்து ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகள் எல்லாமே நிறைய இவர் ஆட்சி காலத்தில் நிறையா கொண்டு வந்ததை பார்க்குறோம். அதான் கல்வி மூலம் ப்ளஸ் மருத்துவ கல்வி மூலம் மிகப்பெரிய புரட்சியை மேற்கொண்டாருங்கிறத பார்க்குறோம். அப்புறம் வந்து அலையன்ஸ் பாலிட்டிக்ஸ் மூலம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் பங்கெடுத்ததன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாருங்கிறத பார்க்குறோம். இந்த அலையன்ஸ் பேசி வந்து கூட்டாட்சி வந்து மத்தியிலும் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தவர் இவர் பீரியடில் வந்து. இவங்க திமுக மட்டும் 3 தடவைக்கு மேலே அவங்க வந்து ஒன்றியத்தில் கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்காங்கங்கிறதையும் பார்க்குறோம். அதேமாதிரி இங்கே தொழில்துறையை பொறுத்த வரையிலையும் இன்றைக்கு சென்னை வந்து இந்தியாவினுடைய டெக்ஸ்டைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே கார் உற்பத்திக்கு செய்யாத கம்பெனிகளே கிடையாதுங்கிற அளவுக்கு கார் உற்பத்தி நிறுவனங்கள் அனைத்தும் இங்கே வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக நீதிக்கான அவருடைய நிறைய திட்டங்களை பார்க்குறோம். குறிப்பாக வந்து 50% எம்ஜிஆர் வச்சுருந்தார் பிசி ரிசர்வேஷன். அதை வந்து 20% எம்பிசி என்று ஒரு தனிப்பிரிவை உருவாக்கி பிசிக்கு வந்து 30, எம்பிசிக்கு 20 கொண்டு வந்தாருங்கிறத பார்க்குறோம். இந்தியாவிலே வேறு எங்கேயுமே எம்பிசிங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. மற்ற இடத்துல பிசி, எஸ்சி, எஸ்டி இருக்கும். அதேமாரி மத்தியில் இவங்க வந்து ஓபிசி என்று அறியப்படுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவர் வந்து இந்த இதை கொண்டு வந்தார். அதேமாரி எஸ்சிலையுமே வந்து அருந்ததியர்களுக்கு போதிய ரெப்ரசன்டேஷன் இல்லாதங்கிறதால அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு ஒரு 3.5% கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது உச்சநீதிமன்றத்தால் அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்கு. அதேமாதிரி பிசி ரிசர்வேஷன்லேயே பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸுக்கு வந்து உள்ஒதுக்கீடு. இந்த மாதிரி சமூக நீதிக்கான நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தமிழ்நாட்டு திட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல பெண்கள் போலீஸு கொண்டு வந்தது, சீருடை பணியில் பெண்களையும் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து குடிசை மாற்று வாரியம் ஆரம்பித்தது. அப்புறம் இந்த நிறைய டேம் அவர் கட்டலை அப்படிங்கிற சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அவருடைய அந்த 5 முறை ஆட்சி காலத்துலேயுமே வந்து ஏறக்குறைய 80 டேம்கள் கட்டப்பட்டனுங்கிறத பார்க்குறோம். ஆனால் இவரை பிடிக்காதவங்க இவங்க சொல்கிறது வந்து ஊழலை இவர் கொண்டு வந்தார், சயின்டிஃபிக்காக ஊழல் பண்ணாருங்கிறாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இது வந்து ஒரு மித்து தான், ஒரு கட்டுக்கதை தான். அதிமுகவாலையும் எதிர்கட்சிகளாலும் இவரை பிடிக்காத பார்ப்பன ஊடகங்களாலும் வந்து கட்டப்பட்ட ஒரு பிம்பந்தான், பொய் பிம்பந்தான் வந்து இவர் ஊழல்வாதி அப்படிங்கிறது. இதுவரையிலையும் ஊழலுக்காக அவர் சிறை சென்றதில்லை, அவர் பனிஷ்மெண்ட்டும் பெற்றதில்லை ஜெயலலிதா மாதிரி.
அப்போ வந்து எம்ஜிஆர் ஊழல் செய்யாதவர் மாதிரியும் ஜெயலலிதா ஊழல் செய்யாத மாதிரி இவர் மட்டுமே ஊழல் செய்ய மாதிரியான ஒரு நெரட்டிவ் வந்து இவருடைய எதிரிகள் செட் பண்ணாங்கங்கிறத பார்க்குறோம். எது எங்கே இருந்தாலும் 50 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல், தேர்தல் அரசியல் என்பது இவரை சுற்றியே தான் இருந்திருக்கு. ஒன்று இவர் ஆப்போசிஷனில் இருந்திருப்பார், இல்லை ஆளுங்கட்சியில் இருந்திருப்பார். இவரை இன்றைக்கி வரலையும் திட்டி வயிறு வளர்க்குறவங்கள நம்ம பார்க்குறோம். அதனால் இவரை சுற்றியே தான் தமிழக அரசியல் இவர் இறந்த பிறகு கூட இருக்குங்கிறது தான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஆக எந்த அம்சத்தில் பார்த்திங்கன்னா கூட நவீன தமிழ்நாட்டின் திராவிட சிற்பியாக இவர் விளங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய அவருடைய சாதனைகள் இருக்குது. அது ஒன்று நம்ம பட்டியல் போட முடியாது. ஆனால் இந்தியாவிலே முதல்ங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் இவர் மூலமாக தான் கொண்டு வரப்பட்டன. இதில் எல்லாத்தையும் விட மிக முக்கியம் வந்து இவருடைய தொடர் ஆட்சி. அதாவது 5 வருஷம் ஏடிஎம்கே இருக்குன்னா அடுத்தது இவர் வருவார் இல்லைங்களா. இந்த தொடர்ச்சி மூலமாக இவருடைய இந்த திராவிட மாடலினுடைய திட்டங்கள் வந்து அதுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து இவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அதாவது இவர் வந்து இடையில ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் அந்த இவர் தோற்றுவித்த திட்டங்கள்லாம் வந்து பாழாக போயிருக்கும். ஜெயலலிதா அதை பாழ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு பிறகு இவர் ஆட்சிக்கு வந்ததன் மூலமாக இந்த திராவிட மாடலினுடைய திட்டங்கள் வந்து அதுக்கு ஒரு தொடர்பு, ஒரு தொடர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதன் மூலமாகவே வந்து நிறைய சாதனைகளை இவரால் பண்ண முடிஞ்சதுங்கிறத பார்க்குறோம். ஆக எல்லா அம்சங்கள்லையும் பார்க்கும்போது இவர் மிகப்பெரிய ஒரு திராவிட சிற்பியாக இருந்திருக்கிறார். திராவிட கொள்கைகள் மூலமாக திராவிட மாடல் ஆட்சியை உருவாக்கி அதன் மூலமாக அண்ணா பெரியார் கண்ட கனவுகளை வந்து நிரந்தரப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய ஒரு நவீன சிற்பியாக விளங்குகிறார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும் என்று அவருடைய பணி சிறக்க 94 வயசு வரலையும் தமிழர்களுக்காக வாழ்ந்த ஒரு மகா உன்னதமானவர் தான் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். எந்நாளைக்கும் தமிழ் சமூகம் இருக்கிற வரையிலுமே கலைஞர், முத்தமிழ் அறிஞர், தமிழ் தலைவருங்கிற பட்டங்கள் அவருக்கு பொருந்தியே போகும் அப்படிங்கிறதோட இந்த பதிவை நம்ம நிறுத்திக்குவோம். நன்றி, வணக்கம்.